இந்த பிராக்டிகல்ல நம்ம ரிமோட் இன்ஸ்டலேஷன் சர்வீஸை பத்தி பார்க்க போறோம். ஒரு கம்பெனில ஒரு 100 கம்ப்யூட்டர்லாம் இருந்ததுன்னா அந்த 100 கம்ப்யூட்டர்லயும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் எல்லாத்தையும் லோட் பண்ணி கம்ப்யூட்டரை யூசர் ஒர்க் பண்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இருக்கிற பெரிய ஒர்க். அந்த ஒர்க்கை ஈஸி பண்றதுக்காக 2003 சர்வர்ல ரிமோட் இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் ஒரு சர்வீஸ் இருக்குது. நம்ம இந்த செக்ஷன்ல ரிமோட் இன்ஸ்டலேஷன் சர்வீஸை எப்படி கான்ஃபிகர் பண்றது, RIS யூஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கிளையன்ட் கம்ப்யூட்டர்ல எப்படி லோட் பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். கிளையன்ட்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷனை எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ஜெனரலா ஒரு கம்பெனில 5 கம்ப்யூட்டர் அல்லது 10 கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நீங்க ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் சிடியை யூஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் என்னெல்லாம் அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்யூட்டர் ரெடி பண்ணலாம். இது ஒரு 5 கம்ப்யூட்டர் 10 கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். இதுவே கம்ப்யூட்டர் நம்பர் அதிகமாயிடுச்சுன்னா இந்த ஒர்க் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காரணம், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்றதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட நீங்க ஈஸியா லோட் பண்ணிடலாம். ஒரு யூசருக்கு அப்ளிகேஷன் லோட் பண்றதுக்கு மணிக்கணக்காகும். காரணம், ஒவ்வொரு யூசரும் பல அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு யூசர் வேர்டு, MS ஆஃபீஸ், போட்டோஷாப் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இன்னொரு யூசர் கோரல்ரா, இது மாதிரி வெவ்வேறு அப்ளிகேஷன் கேட்பாங்க. அப்ப அப்ளிகேஷன் லோட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இது ஒரு 10 கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நீங்க செய்ய முடியும். இதுவே கம்ப்யூட்டர் நம்பர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் நம்ம சிடியை போட்டு இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதே மாதிரி அப்ளிகேஷனுக்கெல்லாம் ஒவ்வொரு சிடி வரும். இந்த மாதிரி எல்லா கம்ப்யூட்டர்லயும் சிடி ரோமை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கம்ப்யூட்டரை ஃபைல் சர்வரா மாத்திக்குவோம். அந்த கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையான அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி போட்டுருவோம். அதாவது சோர்ஸை காப்பி பண்ணி போட்டுருவோம். காப்பி பண்ணி போட்டுட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் நீங்க பூட்டபிள் சிடியை யூஸ் பண்ணி பூட் பண்ணணும். ஏன்னா கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவும் கிடையாது. நெட்வொர்க் பூட்டபிள் சிடியை யூஸ் பண்ணி பூட் பண்ணி நீங்க நெட்வொர்க் வழியா நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். இதுவும் டைம் அதிகமாகும். ஆனா இதுல ஒரு லாபம் என்னன்னா, எல்லா கம்ப்யூட்டருக்கும் நீங்க சிடி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சோர்ஸ் எல்லாமே ஒரு காமன் லொகேஷன்ல இருக்குது. நம்ம அங்கிருந்து நெட்வொர்க் வழியா ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்றது அந்த அளவு பெரிய ஒர்க் கிடையாது. ஆனா யூசருக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் லோட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். உங்க கம்பெனில 2003 சர்வர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிடியை போட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு குரூப் பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்குது. அந்த குரூப் பாலிசி வழியா நீங்க எந்தெந்த கம்ப்யூட்டருக்கு என்னென்ன அப்ளிகேஷன் லோட் பண்ணணும் அப்படிங்கறத செட் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த 3 கம்ப்யூட்டர்ல MS ஆபீஸ் லோட் பண்ணணும்னா நம்ம குரூப் பாலிசியில MS ஆபீஸ இந்த 3 கம்ப்யூட்டருக்கும் லோட் பண்ணு அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது MS ஆபீஸ் ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடும். இது அப்ளிகேஷன் லோட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. பெரிய கம்பெனிகள்ல அப்ளிகேஷன் எப்பயுமே குரூப் பாலிசியை வச்சுதான் லோட் பண்ணுவாங்க. நம்ம ஃபியூச்சர்ல குரூப் பாலிசியை வச்சுக்கிட்டு எப்படி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் லோட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே கோஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு கம்ப்யூட்டர்ல XP ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு இந்த இமேஜை அப்படியே எடுத்து ஒரு கோஸ்ட் சர்வர்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். இந்த கோஸ்ட் சர்வர்ல இருந்துகிட்டு மற்ற கம்ப்யூட்டர்களுக்கு அப்ளிகேஷன் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணிடுவோம். இது எல்லாருக்கும் ஒரே அப்ளிகேஷன் தேவையா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு சில யூசருக்கு வேற அப்ளிகேஷன் தேவை, மற்ற யூசர்களுக்கு வேற அப்ளிகேஷன் தேவைன்னா நீங்க இது மாதிரி பண்ண முடியாது. காரணம், நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் அப்ளிகேஷன் லோட் பண்ணிருக்கோமோ அந்த அப்ளிகேஷன் தான் எல்லா கம்ப்யூட்டர்லயும் வரும். இதுல அடுத்த ஒரு டிராபேக் என்னன்னா, இந்த கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் என்ன இருக்குதோ அதே ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் எல்லா கம்ப்யூட்டர்லயும் இருந்தாதான் நீங்க கோஸ்ட் யூஸ் பண்ண முடியும். ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் அதாவது ஹார்ட்வேர் மதர் போர்டு டோட்டலா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா, அதாவது கம்ப்யூட்டர் டோட்டலா சேஞ்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு கோஸ்ட் யூஸ் பண்ணி லோட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம RIS தான் யூஸ் பண்ணணும். RIS யூஸ் பண்றதுக்கு ஒரு 2003 சர்வர் வேணும். அந்த சர்வர்ல டொமைன் கண்ட்ரோல் எல்லாம் லோட் பண்ணிருக்கணும். இந்த RIS சாஃப்ட்வேருக்குள்ளார நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிடியை காப்பி பண்ணி கொடுத்துருவோம். இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த கம்ப்யூட்டர்லயும் சிடி ரோம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது
பூட்டிங் ஆப்ஷனை செட் பண்ணுவீங்க. அதாவது சிடி ரோம்ல பூட் பண்ணணுமா ஹார்ட் டிஸ்க்ல பூட் பண்ணணுமான்னு செட் பண்ணுவீங்க. லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ல எல்லாமே நெட்வொர்க் பூட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது பயாஸ்ல நெட்வொர்க் பூட்டிங்கை நீங்க செட் பண்றீங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நேரடியா நெட்வொர்க் வழியா RISல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டைரக்டா லோட் பண்ணிக்கும். இதுல என்ன லாபம்னா ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் சேமா இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க வித்தியாசமான ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லேயர் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும். RISல இருக்கிற ஒரு பெரிய லாபம் என்னன்னா எந்த கம்ப்யூட்டர்லயும் CD ரோம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற எல்லா ஆப்ஷன்லயும் உங்களுக்கு CD ரோம் இருந்தா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம RIS எப்படி லோட் பண்றது அப்படிங்கறத இந்த பிராக்டிகல்ல பார்க்க போறோம். அடுத்த பிராக்டிகல்ல RISல அப்ளிகேஷனோட எப்படி லோட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். RIS லோட் பண்றதுக்கு சர்வர்ல என்னெல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2000 சர்வர் அல்லது 2003 சர்வர் உங்களுக்கு வேணும். அந்த சர்வர்ல RIS சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இந்த RIS சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும்னா அந்த கம்ப்யூட்டர்ல ஆக்டிவ் டைரக்டரி ரோல் ரன் ஆகணும். நம்ம ஆக்டிவ் டைரக்டரி எப்படி கான்ஃபிகர் பண்றதுங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். ஆக்டிவ் டைரக்டரி ரன் ஆகும்னா DNS சர்வீஸ் வேணும். அது இல்லாம உங்களுக்கு DSCP சர்வீஸ் வேணும். இந்த DSCP சர்வீஸ்ங்கிறத நம்ம சிம்பிளா பார்ப்போம். இந்த கம்ப்யூட்டர்ல தான் உங்களுக்கு 2003 சர்வர் ரன் ஆகுது. நம்ம இந்த கம்ப்யூட்டரை பூட் ஃப்ரம் நெட்வொர்க்குங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டரை ஆன் பண்றோம். அப்படி ஆன் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வழியா RIS கூட லிங்க் ஆகணும். எந்த ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல வேலை செய்யறதா இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டருக்கு IP அட்ரஸ் இருந்தா மட்டும்தான் நெட்வொர்க்ல லிங்க் ஆகும். அப்ப DSCP சர்வருடைய மெயினான ஒர்க் என்னன்னா கம்ப்யூட்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா IP அட்ரஸ் செட் பண்றதுதான் DSCP சர்வருடைய ஒர்க். நம்ம ஃபியூச்சர்ல DSCP சர்வர்ல ஒரு 5-6 வீடியோ பார்ப்போம். அதுல DSCP சர்வருடைய ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இந்த பிராக்டிகல்ல DSCP சர்வர் மினிமம் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம். RIS நீங்க யூஸ் பண்றதா இருந்தா கிளையன்ட் கம்ப்யூட்டர்லயும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லா கிளையன்ட் கம்ப்யூட்டர்லயும் உங்களுக்கு பூட் ஃப்ரம் நெட்வொர்க்குங்கிற ஆப்ஷன் இருக்கணும். அதாவது நெட்வொர்க் கார்டுல பூட் ரோம் சொல்லிட்டு ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நெட்வொர்க் பூட்டபிள் ஆப்ஷன் வரும். இப்ப லேட்டஸ்டா வர்ற எல்லா கம்ப்யூட்டர்லயும் பாத்தீங்கன்னா பூட் ஃப்ரம் நெட்வொர்க்குங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதனால லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒருவேளை உங்க கம்பெனில 1-2 கம்ப்யூட்டர்ல நெட்வொர்க் பூட்டபிள் இல்லைன்னா நீங்க 2003 சர்வர்ல RISல பூட்டிங் ஃபிளாப்பியை கிரியேட் பண்ணணும். அந்த 1-2 கம்ப்யூட்டர் மட்டும் ஃபிளாப்பியை போட்டு பூட் பண்ணி தான் நீங்க RIS வழியா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்ப RIS ரன் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத பார்க்க போறோம். எப்படி RIS லோட் ஆகுது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். நம்ம ஆக்டிவ் டைரக்டரி கம்ப்யூட்டர் லோட் பண்ணோம். DNS லோட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் DSCP சர்வர் யாருன்னு கேட்டு நெட்வொர்க்ல ப்ராட்காஸ்ட் பண்ணும். காரணம் கம்ப்யூட்டருக்கு IP அட்ரஸ் இருந்தா தான் நெட்வொர்க்ல லிங்க் பண்ண முடியும். அதனால DSCP சர்வர் யாருன்னு கேட்டு முதல்ல ஒரு ப்ராட்காஸ்ட் அனுப்பும். அந்த ப்ராட்காஸ்ட் எல்லா கம்ப்யூட்டருக்கும் வரும். இந்த கம்ப்யூட்டர் தான் DSCP சர்வர் என்ன ஆகுதுன்னா இந்த கம்ப்யூட்டர் நான் தான் DSCP சர்வர் அப்படிங்கறத இந்த கம்ப்யூட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இந்த கம்ப்யூட்டர்கிட்ட IP அட்ரஸை கேட்டு ஒரு IP அட்ரஸை வாங்கிக்கும். IP அட்ரஸை வாங்கின பிறகு இந்த கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க்ல லிங்க் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். DSCP சர்வர் IP அட்ரஸை மட்டும் தராது. IP அட்ரஸ், DNS நம்பர், கேட்வே, அதே மாதிரி RIS சர்வர் எங்க ரன் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு கொடுத்துரும். அதாவது கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு இப்ப RIS எங்க ரன் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். கிளையன்ட் கம்ப்யூட்டர் டைரக்டா RIS சர்வரை கான்டாக்ட் பண்ணி மினிமம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணும். ஏன்னா ஒரு மினிமம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாம கம்ப்யூட்டர் ஆன் பண்ண முடியாது. மினிமம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்ணி முடிஞ்சதும் உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணணும் அப்படிங்கிற மெனு இங்க டிஸ்பிளே ஆகும். காரணம் நம்ம RIS சர்வர்ல XP ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2003 இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம் லோட் பண்றதுக்கு. அப்ப எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணணும்னு கேட்கும். நீங்க XP லோட் பண்றதா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உடனே அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கேட்கும். காரணம் கம்பெனில RIS சர்வர்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை லோட் பண்றது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தான் டிஃபால்ட் பவர் இருக்குது. நாம இந்த கம்ப்யூட்டர்ல அட்மினிஸ்ட்ரேட்டருடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவோம். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேமும் பாஸ்வேர்டை செக் பண்றதுக்கு உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி இருந்தா தான் செக் பண்ண முடியும். அதனால கம்பெனில நிச்சயமா ஆக்டிவ் டைரக்டரி இருக்கணும். ஆக்டிவ் டைரக்டரி இருக்கணும்னா ஏற்கனவே பார்த்தோம் DNS நம்ம கிட்ட இருக்கணும். இப்ப நம்ம பிராக்டிகல் பண்ணும்போது இந்த 4 சர்வீஸுமே ஒரே கம்ப்யூட்டர்ல ரன் பண்ண போறோம். ஜெனரலா ஆக்டிவ் டைரக்டரியும்
டிஎன்எஸும் ஒரே கம்ப்யூட்டர்ல தான் நம்ம லோட் பண்ணுவோம். பெரிய கம்பெனிகளில் ஆர்ஐஎஸ் தனி கம்ப்யூட்டர்ல, டிஎஸ்சிபி சர்வர் தனி கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கணும். காரணம் லோடை கம்மி பண்றதுன்னா கொஞ்சம் சர்வீஸை வெவ்வேறு கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணாதான் லோடு உங்களுக்கு கம்மியாகும். நம்ம பிராக்டிகல் செய்யறதுக்கு சர்வர் 1க்கு போறோம். இப்ப சர்வர்ல நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்ல லாகின் ஆயிருக்கோம். இந்த சர்வர் 1ல தான் டிஎன்எஸ், டிஎஸ்சிபி, ஆக்டிவ் டைரக்டரி, ஆர்ஐஎஸ் எல்லாமே லோட் பண்ண போறோம். ஆர்ஐஎஸ் லோட் பண்றதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ல ஆர்ஐஎஸ் லோட் பண்ற அளவுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல எல்லா சர்வீஸும் ரன் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ்ல ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஓபன் பண்றோம். ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ல bitnets.comங்கிற பேர்ல நம்ம டொமைன் போட்டிருக்கோம். டொமைன் ரன்னிங் ஆகுது. டொமைன் ரன்னிங் ஆகணும்னா நமக்கு டிஎன்எஸ் வேணும். இதே கம்ப்யூட்டர்ல நம்ம டிஎன்எஸும் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். டிஎன்எஸ் ஓபன் பண்ணி பார்க்கறோம். டிஎன்எஸ்ல ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன்ல bitnets.comங்கிற பேர்ல நம்ம டிஎன்எஸ் செட் பண்ணிருக்கோம். ஆர்ஐஎஸ் லோட் பண்றதுக்கு ஆக்டிவ் டைரக்டரி ரன் ஆகுது, டிஎன்எஸ் ரன் ஆகுது. அடுத்தது இதே கம்ப்யூட்டர்ல நம்ம டிஎஸ்சிபியை லோட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் நம்ம எப்படி செட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்க்கணும். நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரே ஒரு நெட்வொர்க் கார்டு தான் யூஸ் பண்றோம். நீங்க ஆர்ஐஎஸ் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல ஒரு நெட்வொர்க் கார்டு தான் யூஸ் பண்ணணும். 2 நெட்வொர்க் கார்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வரும். நம்ம ஒரு நெட்வொர்க் கார்டு தான் யூஸ் பண்றோம். இந்த கார்டுக்கு எப்படி ஐபி கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா 192.168.1.1 கொடுத்திருக்கோம். டிஎன்எஸ் நம்ம இதே நம்பருக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். 192.168.1.1. ஓகே, இப்ப ஐபி அட்ரஸும் கரெக்டா செட் ஆயிருக்குது. அடுத்தது நம்ம டிஎஸ்சிபியை லோட் பண்ணோம். டிஎஸ்சிபியை லோட் பண்றதுக்கு ஸ்டார்ட், கண்ட்ரோல் பேனல்ல ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம். ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம்ல ஆட் ரிமூவ் விண்டோஸ் காம்போனன்ட்ஸ் செலக்ட் பண்ணோம். ஆட் ரிமூவ் விண்டோஸ் காம்போனன்ட்ல நெட்வொர்க் சர்வீசஸ் ஒரு சர்வீசஸ் இருக்கும். அந்த சர்வீஸை இங்க கிளிக் பண்றீங்க, டீடைல்ஸை செலக்ட் பண்றீங்க. இதுல டிஎஸ்சிபியை நம்ம லோட் பண்ண சொல்லணும். டிஎஸ்சிபியை லோட் பண்ண சொல்லும்போது 2003 சர்வர் சிடியை நீங்க இன்சர்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா டிஎஸ்சிபி சர்வீஸுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் உங்க 2003 சோர்ஸ் சிடியில தான் இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர்ல 2003 சோர்ஸ் சிடியை இன்சர்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஓகே கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் டிஎஸ்சிபி சர்வீஸ் லோட் ஆகுது. டிஎஸ்சிபி சர்வீஸ் லோட் ஆகி முடிஞ்சதும் நம்ம டிஎஸ்சிபியை கான்ஃபிகர் பண்ணணும். டிஎஸ்சிபி சர்வீஸ் லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஃபினிஷ் கிளிக் பண்றோம். ஆட் ரிமூவ் ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். டிஎஸ்சிபியை கான்ஃபிகர் பண்றதுக்கு ஸ்டார்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ல டிஎஸ்சிபியை கிளிக் பண்றோம். டிஎஸ்சிபியில பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரெட் மார்க் இருக்கும். நாம இன்னும் டிஎஸ்சிபியை கான்ஃபிகர் பண்ணல. டிஎஸ்சிபியை கான்ஃபிகர் பண்றதுக்கு பிட்நெட்ஸ் சர்வர் ஒன்னு ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுல நியூ ஸ்கூப்ங்கறத செலக்ட் பண்ணும். இந்த ஸ்கூப்ங்கிறது எந்த ஐபில இருந்து எந்த ஐபி வர கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு தரணுங்கிறத நம்ம செட் பண்றதுக்காக இருக்குது. இதுல நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். இந்த ஸ்கூப்புக்கு நேம் தரணும். ஜெனரலா இந்த ஸ்கூப்புக்கு நேம் தரும்போது நீங்க எந்த ஐபி ரேஞ்ச கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு தர போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். நம்ம கம்ப்யூட்டர்ல 192.168.1.1 தான் வந்து சர்வருடைய ஐபி அட்ரஸ். இது வந்து நெட்வொர்க் நம்பர், இது வந்து கிளையன்ட் நம்பர். நம்ம இதே நெட்வொர்க் நம்பர்ல தான் கிளையன்ட்டுக்கு ஐபி தரணும். ஏன்னா நெட்வொர்க் நம்பர் சேமா இருந்தா தான் கிளையன்ட் கம்ப்யூட்டர் எல்லாமே லிங்க் ஆகும். அப்ப நம்ம இந்த ரேஞ்சில தான் ஐபி தரப்போறோம். நேமையே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 192.168.1.0ங்கறத ஸ்கூப் உடைய நேமா கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் எந்த ஐபில இருந்து தர ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத இங்க என்டர் பண்ணோம். இங்க நம்ம 192.168.1.1ங்கறத என்டர் பண்ணிக்கிறோம். எண்ட் ஐபி எந்த ஐபி வர தரலாங்கிறதுக்கு 192.168.1.254 வரதான் நீங்க தர முடியும். லாஸ்ட் நம்பர் 255 கம்ப்யூட்டருக்கு தர முடியாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் 0வும் கம்ப்யூட்டருக்கு தர முடியாது. இங்க கீழே பாத்தீங்கன்னா 255.255.0 தான் சப்நெட் மாஸ்க். இந்த 3 நம்பர் நெட்வொர்க்குங்கிறது தான் இந்த சப்நெட் மாஸ்க்ல நம்ம என்டர் பண்றோம். இந்த ஒவ்வொன்றும் 8 பிட்டு. அப்ப 4 × 8 வந்து 32 பிட்டு ஐபி அட்ரஸ். இதுல 3 8 வந்து நம்ம நெட்வொர்க்குக்கு தரப்போறோம். அதனால இங்க லெங்த் நீங்க இங்க 24 என்டர் பண்ணலாம். இந்த மாதிரி என்டர் பண்ணாலும் ஒர்க் பண்ணும். இது வந்து சைடர் நோட்டேஷன் சொல்லுவோம். இதை வந்து சப்நெட் மாஸ்க்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்ப நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் நீங்க 1ஆம் நம்பர்ல இருந்து 254 வரை நம்பர் கொடுக்க சொல்லிருக்கீங்க. இதுல எந்த நம்பர் தர வேண்டாம்னு சொல்லணும். ஜெனரலா கம்பெனில
சர்வருக்கெல்லாம் நம்ம டிஎஸ்சிபி சர்வர்ல இருந்து நம்பர் தர மாட்டோம், மேனுவலா தான் நம்பர் கொடுப்போம். ஒரு கம்பெனில ஒரு 10 சர்வர் இருக்குன்னா 10 சர்வருக்கும் மேனுவலா கொடுப்போம். இப்போ நம்ம ஆக்டிவ் டைரக்டரிக்கு நம்பர் 1 கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஃபைல் சர்வர், பிரிண்ட் சர்வர், இந்த மாதிரி சர்வருக்குலாம் கையில நம்பர் தருவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 1ஆம் நம்பர்ல இருந்து 10ஆம் நம்பர் வரை யாருக்கும் தர வேண்டாம்னு சொல்லிடணும். ஏன்னா நம்ம அந்த நம்பரை ஏற்கனவே கம்பெனில யூஸ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல எந்த நம்பர் தர வேண்டாங்கிறத நம்ம சொல்லணும். 192, 168, 1.1ல இருந்து 192, 168, 1.10 வரை யாருக்கும் தர வேண்டாங்கிற சொல்லிட்டு நீங்க ஆட் பண்றீங்க. 1ல இருந்து 254 வரை தர சொல்லியிருக்கோம். இதுல 1ல இருந்து 10 வரை யாருக்கும் தர வேண்டாங்கிறது சொல்லிருக்கோம். அப்ப டிஎஸ்சிபி சர்வர் 11ஆம் நம்பர்ல இருந்து 254 நம்பர் வரை தான் கம்ப்யூட்டருக்கு நம்பர் தரும். இதுல நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்தா அந்த கம்ப்யூட்டர் அந்த ஐபி அட்ரஸை எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இங்க செட் பண்ணோம். நம்ம 8 நாள்னு வச்சிருக்கோம். ஜென்ரலா நீங்க டெஸ்க்டாப் பிசி எல்லாம் இருந்ததுன்னா இந்த 8 நாள் டிஃபால்ட் விட்டுறலாம். இதுவே உங்க கம்பெனில லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்றதா 8 நாள்லாம் நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா இப்போ ஒரு லேப்டாப் ஐபி கேக்குது. அந்த லேப்டாப்புக்கு 192, 168, 1.11 ஐபியை கொடுத்துருச்சு. இந்த லேப்டாப்காரங்க அன்னைக்கு ஈவினிங் லேப்டாப்பை கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம 8 நாளைக்கு அந்த ஐபியை வேற யாருக்கும் தர முடியாது. அப்ப லேப்டாப் எல்லாம் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா இங்க ஒரு நாள் செட் பண்ணா போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். டிஎஸ்சிபி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கான்ஃபிகர் பண்றீங்களான்னு கேக்குது. நாம இப்ப கான்ஃபிகர் பண்ண போறோம். அதனால எஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். உங்க கம்பெனில கேட்வே நம்பர் என்ன அப்படிங்கறத இங்க என்டர் பண்ணணும். ஏன்னா டிஎஸ்சிபி சர்வர் நம்பர் தரும்போது ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு உதாரணத்துக்கு 168, 1.11 நம்பர் தருதுன்னா ஐபி நம்பர் மட்டும் தராது, சப்நெட் மாஸ்க்கும் கொடுத்துரும். ஏற்கனவே நம்ம சப்நெட் மாஸ்க்கு 255.255.0 செட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கேட்வேயும் கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு கொடுத்துரும். நம்ம கம்பெனில இன்டர்நெட்லாம் யூஸ் பண்றதா இருந்தா நீங்க கேட்வே செட் பண்ணி ஆகணும். அதே டைம்ல டிஎன்எஸ் நம்பரையும் கொடுத்துரும். அப்ப கேட்வே டிஎன்எஸ் எல்லாம் என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம செட் பண்ணணும். நாம இப்ப பிராக்டிகல் பண்றதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால நம்ம கேட்வே எதுவும் செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். நம்முடைய பேரண்ட் டொமைனுடைய பேர் என்னன்னு கேக்குது. நம்ம பேரண்ட் டொமைனுடைய நேம் bitnets.comனு கொடுத்துருக்கோம். எந்த கம்ப்யூட்டர்ல டொமைன் கண்ட்ரோலர் ரன் ஆகுது அப்படிங்கறத நம்ம இங்க என்டர் பண்ணணும். நமக்கு இதே கம்ப்யூட்டர்ல தான் டொமைன் ரன் ஆகுது. இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறோம். இந்த கம்ப்யூட்டருக்கு bitnets சர்வர் 1ன்னு நேம் கொடுத்துருக்கோம். bitnets சர்வர் 1ன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்க ஐபியை மேனுவலாவும் என்டர் பண்ணலாம். அதோட பெட்டர் என்னன்னா இந்த ரிசால்வ் கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா bitnets -1 சர்வர் 1 ஐபி அட்ரஸ் அதுவே கண்டுபிடிச்சு இங்க என்டர் பண்ணிக்கும். இப்ப ரிசால்வ் கிளிக் பண்றோம். ரிசால்வ் கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஐபியை என்டர் பண்ணிடுச்சு. அப்ப ஐபி லெவல்ல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஆட் கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல உங்க கம்பெனில வின்ஸ் சர்வர் யூஸ் பண்ணீங்கன்னா வின்ஸ் சர்வர் எந்த கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுதுங்கிற கம்ப்யூட்டர் பேரும் அந்த ஐபியும் என்டர் பண்ணணும். இப்ப நம்ம வின்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. அதனால நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் ஸ்கூப்பை ஆக்டிவேட் பண்ணட்டான்னு கேக்குது. ஸ்கூப்பை ஆக்டிவேட் பண்ணாதான் இந்த நம்பர்ல இருந்து கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு நம்பர் போகும். அதனால ஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். ஃபினிஷ். இப்ப ஸ்கூப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா அட்ரஸ் போல்ல 1ஆம் நம்பர்ல இருந்து 254 வரை அட்ரஸ் கொடுக்க சொல்லிருக்கோம். அந்த அட்ரஸ்ல 1ல இருந்து 10 வரை ரிசர்வ் பண்ணிருக்கோம். ரிசர்வ் வேற யாருக்கும் தர வேண்டாம்னு சொல்லிருக்கோம். இங்க ஸ்கூப் ஆப்ஷன்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா வர்ற கிளையன்ட் கம்ப்யூட்டருக்கு டிஎன்எஸ் நம்பரை மட்டும் கொடுக்க சொல்லிருக்கோம். நம்ம கேட்வே வின்ஸ் எதுவுமே செட் பண்ணல. இந்த ஸ்கூப் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டீஆக்டிவேட் இருக்குது. டீஆக்டிவேட்னா இந்த ஸ்கூப் இப்ப ஆக்டிவேட்ல இருக்குதுன்னு அர்த்தம். அதனால உங்களால அதை டீஆக்டிவேட் தான் பண்ண முடியும். இப்ப ஸ்கூப் ஆக்டிவேட்ல இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெட் சிக்னல் இருக்குது. இத ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆத்தரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் என்னன்னா உங்க கம்பெனில ஆக்டிவ் டைரக்டரி ரன் ஆகுது. நீங்க டிஎஸ்சிபியை ரன் பண்றதா இருந்தா இந்த டிஎஸ்சிபி சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நாம ஒரே கம்ப்யூட்டர்ல ரன் பண்றோம். ஜெனரலா கம்பெனிகள்ல ஆக்டிவ் டைரக்டரி வேற கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணுவாங்க, டிஎஸ்சிபி வேற கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரன் பண்ணும்போது டிஎஸ்சிபி ஆக்டிவ் டைரக்டரி கிட்ட டிஎஸ்சிபி சர்வீஸை ரன் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு தான் ஆத்தரைஸ்னு பேரு. நாம டிஎஸ்சிபி ரன் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு ஆத்தரைஸ் கிளிக் பண்றோம். ஆத்தரைஸை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இங்க ரெட் சிம்பிள் தான் இருக்கும். ஒரு 2-3 தடவை F5 பிரஸ் பண்றீங்க. F5 நம்ம பிரஸ் பண்ண பிறகு இந்த ரெட் கிரீனா மாறலன்னா இதை க்ளோஸ் பண்ணீங்க. இன்னொரு தடவை அதை ஓபன் பண்ணீங்கன்னா ஆத்தரைஸ் ஆயிருக்கும்.
டிஎஸ்சிபி ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் வந்து உங்களுக்கு க்ரீன் கலராக மாறிடுச்சு. இப்போ டிஎஸ்சிபி சர்வரில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நாம தேவையான அளவுக்கு அதில் செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த கம்ப்யூட்டரில் நாம RIS லோட் பண்ண போகிறோம். நீங்கள் RIS லோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்ல கண்ட்ரோல் பேனலில் ஆட் ரிமூவ் ப்ரோக்ராமில் ஆட் ரிமூவ் விண்டோஸ் காம்பனன்ட், இதில் RIS ஒரு சர்வீஸ் இருக்கும், ரிமோட் இன்ஸ்டலேஷன் சர்வீஸ். இதை டிக் பண்ணுறீங்க. இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயில் வரல, அதனால நீங்கள் இங்கே தான் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் RIS சர்வீஸ் லோட் ஆகுது. இதுக்கும் நீங்கள் 2003 சர்வரை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கணும் கம்ப்யூட்டரில். ஃபினிஷ் கிளிக் பண்ணுறோம். ஃபினிஷ் கிளிக் பண்ணதும் உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணட்டான்னு கேட்குது. நம்ம எஸ் கொடுத்துட்றோம். கம்ப்யூட்டர் இப்போ ரீஸ்டார்ட் ஆக போகுது. RIS லோட் பண்ண பிறகு கம்ப்யூட்டரை ஒரு தடவை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகி கம்ப்யூட்டர் வந்திருக்குது. இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டில் நம்ம என்ட்ரு ஆகிறோம். RIS நம்ம இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணிருக்கோம், இன்னும் கான்ஃபிகர் பண்ணலை. நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ் தான் இருக்குது, சி டிரைவ். இந்த சி டிரைவில் நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது. நம்ம XP CD 2003 சர்வர் CD இதெல்லாமே வந்து காப்பி பண்ணி உள்ள RISல ஸ்டோர் பண்ணணும். நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ற ஹார்ட் டிஸ்க்ல இதை ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்க அதுக்கு தனியா ஒரு ஹார்ட் டிஸ்க் போடணும், அப்படி இல்லைன்னா தனியா ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். அப்படி ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி தான் இமேஜ் எல்லாம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற டிரைவ்ல இமேஜை ஸ்டோர் பண்ண அலோவ் பண்ணாது. அப்போ நம்ம இன்னும் ஒரு பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் மேனேஜுக்கு போகிறோம். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஹார்ட் டிஸ்கில் இன்னும் இடம் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ பார்ட்டிஷன் போடுறோம். நெக்ஸ்ட்டு பிரைமரி பார்ட்டிஷன், இ டிரைவு. இந்த பார்ட்டிஷனை நீங்கள் NTFS-ஆக தான் ஃபார்மேட் பண்ணணும். நீங்கள் ஃபேட்டாக ஃபார்மேட் பண்ணீங்கன்னா RIS இமேஜ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால நம்ம NTS செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் குயிக் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணால் ஃபார்மேட் ஈஸியாக முடியும். குயிக் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். ஃபினிஷ். இதில் OS ரன் ஆகுது. நம்ம இதில் RIS உடைய இமேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். பார்ட்டிஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம RIS கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸு, RIS செட்டப்னு ஒன்று இருக்கும், ரிமோட் இன்ஸ்டலேஷன் சர்வீசஸ் செட்டப்பை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் RIS செட் பண்ணுறதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் டொமைன் கண்ட்ரோலர் ரன் ஆகணும், DSCP DNS ரன் ஆகணும். உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜினுடைய சோர்ஸ் CD கையில் இருக்கணும். கிளையன்ட் கம்ப்யூட்டரில் PXE பூட் இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தருது. நம்ம இந்த கண்டிஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அது இ டிரைவை செலக்ட் பண்ணிடுச்சு. காரணம் சி டிரைவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. நம்ம கம்ப்யூட்டரில் சி டிரைவ் இ டிரைவ் மட்டும்தான் இருக்குது. டி டிரைவில் CD ரோம் இருக்குது. அதனால இ டிரைவில் ரிமோட் இன்ஸ்டால்ங்கிற ஃபோல்டரை ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். இதில் ரெஸ்பாண்ட் டு கிளையன்ட் கம்ப்யூட்டர், அதாவது கிளையன்ட் கம்ப்யூட்டருங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அனுப்பட்டான்னு கேட்குது. நம்ம ஓகே செலக்ட் பண்ணுறோம். இந்த ப்ராக்டிக்கலில் டிஃபால்ட்டாக RIS லோட் பண்ணி கிளையண்ட்டில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் லோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கலில் இதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். CD டிரைவுடைய பார்த்து கேட்குது. CD டிரைவ் நம்ம டி டிரைவில் வச்சுருக்கோம். ஸ்டார்ட்டில் மை கம்ப்யூட்டரில் டி டிரைவில் CD ரோமை இன்சர்ட் பண்ணிருக்கோம். நீங்கள் எந்த டிரைவில் CD ரோமை இன்சர்ட் பண்ணிருக்கீங்கிறத இங்கே செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக நமக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் இமேஜை ஸ்டோர் பண்ணுற ஃபோல்டருக்கு என்ன நேம் தருன்னு கேட்குது. நம்ம விண்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய பேர் டிஃபால்ட்டாக வந்திருக்குது. நம்ம கம்ப்யூட்டரில் இப்போ XP CD-யை இன்சர்ட் பண்ணிருக்கோம். இந்த நேமை வேணால் சேஞ்ச் பண்ணலாம். இந்த டிஃபால்ட்டில் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷை கிளிக் பண்ணுறோம். ஃபினிஷை கிளிக் பண்ணதும் XP CD-லேருந்து ஃபைல்ஸ் எல்லாம் உள்ளே காப்பி பண்ணுது. அது காப்பி பண்ணுறது இ டிரைவில் காப்பி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி இ டிரைவ் ஓப்பன் பண்ணுறோம். ரிமோட் இன்ஸ்டால் இதுக்குள்ளார இப்போ காப்பி பண்ணிட்டு இருக்குது. காப்பி பண்ணி முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரை நம்ம வீடியோவை பாஸ் பண்ணிக்கிறோம். இப்போ XP-யினுடைய சோர்ஸ் எல்லாம் உள்ள காப்பி ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துச்சு. நம்ம டன்னை கிளிக் பண்ணுறோம். நம்ம ஸ்டார்ட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் செட்டப் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கான்ஃபிகர்லாம் பண்ண முடியாது. அப்படி கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்ததுன்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டருக்கு போகணும். அதில் டொமைன் கண்ட்ரோலர்,
நம்ம சர்வர் 1ல தான் RIS லோட் பண்ணிருக்கோம். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்கன்னா RIS இன்ஸ்டால்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்றீங்க. நம்ம ஏற்கனவே ரெஸ்பாண்ட் டு கிளையன்ட் கம்ப்யூட்டர் போட்டிருக்கோம். சர்வர் கரெக்டா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு வெரிஃபை சர்வரை கிளிக் பண்றீங்க. இதுல நெக்ஸ்ட் சர்வர் ஒழுங்கா ஒர்க் பண்ணுதா அப்படிங்கறத செக் பண்ணி காட்டும். இப்ப பினிஷ் கிளிக் பண்றோம். உங்களுக்கு சர்வீசஸ் எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லுது. டன். இதே நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்றதா இருந்ததுன்னா ஸ்டார்ட்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்றீங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல RI setup /check நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். இந்த வழியாவும் நீங்க செக் பண்ணலாம். இந்த செக்கிங்ல ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விசார்டு உங்களுக்கு RIS சாஃப்ட்வேரை மட்டும் தான் செக் பண்ணும். நம்ம சிடியை உள்ள காப்பி பண்ணி போட்டிருக்கோம் சோர்ஸை. அந்த சோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதான்னு செக் பண்ணாது. அதே மாதிரி பர்மிஷன்ஸ் எதுவுமே செக் பண்ணாது. நமக்கு சாஃப்ட்வேர் நல்லா இருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இது டிஸ்பிளே பண்ணும். நம்ம டன் கிளிக் பண்ணிடுறோம். இதுல அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இமேஜை கிளிக் பண்றோம். இமேஜ்ல எக்ஸ்பியினுடைய இமேஜ் மட்டும்தான் உள்ள வச்சிருக்கோம். நம்ம இனிமே ஒரு கிளையன்ட் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 2003 சர்வரை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஷட் டவுன் ரீஸ்டார்ட்டை ஒரு தடவை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப ரீஸ்டார்ட்டை கிளிக் பண்றோம். இந்த கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆனதும் நம்ம XP கம்ப்யூட்டரை ஆன் பண்ணணும். நம்ம ஒரு XP புது கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிருக்கோம். அப்படி ஆன் பண்ணும்போது பயாஸ்ல நீங்க நெட்வொர்க் பூட்டை செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா F8 பிரஸ் பண்ணி நீங்க பூட் மெனுவுக்கு போய் நெட்வொர்க் பூட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷன் உங்க கம்ப்யூட்டர்ல இருந்ததுன்னா உங்க கம்ப்யூட்டர்ல பூட் ரோம் ஐசி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீங்க RIS சர்வர்ல பிளாப்பியை கிரியேட் பண்ணி பிளாப்பி வழியா தான் பூட் பண்ணணும். நம்ம கம்ப்யூட்டர்ல பூட்டிங் ஆப்ஷன் இருக்குது. அந்த பூட்டிங் ஆப்ஷன்ல நெட்வொர்க் பூட்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றோம். என்டர் பிரஸ் பண்ணதும் உங்களுக்கு DHCP சர்வர்ல போய் IP வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த இடத்துல GUIDன்னு ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் நம்ம நெக்ஸ்ட் பிராக்டிகல்ல யூஸ் பண்ணுவோம். இப்ப DHCP சர்வர்ல IP அட்ரஸ் வாங்கினதும் உங்களுக்கு F2ல பிரஸ் பண்ணணும். இதுல நம்ம என்டர் பிரஸ் பண்ணணும். இப்ப கிளையன்ட் இன்ஸ்டலேஷன் விசார்டு ஓபன் ஆகுது. இதுல நம்ம என்டர் பிரஸ் பண்ணணும். என்டர் பிரஸ் பண்ணதும் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம இங்க என்டர் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டருடைய பாஸ்வேர்டு இதை என்டர் பண்ணிட்டு நம்ம என்டர் பிரஸ் பண்றோம். என்டர் பிரஸ் பண்ணதும் உங்க ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டா எல்லாமே டெலீட் ஆயிடும்னு சொல்லுது. நம்ம என்டர் பிரஸ் பண்றோம். இப்ப கம்ப்யூட்டருக்கு நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் 1ங்கிற நேம் தான் தருது. உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு என்ன நேம் தரணுங்கிறத வேணும்னா RISல செட் பண்ண முடியும். நம்ம என்டர் பிரஸ் பண்றோம். என்டர் பிரஸ் பண்ணதும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்குது. உங்களுக்கு இப்ப இன்ஸ்டலேஷன் ரன் ஆகுது. இதுல அந்த F2ல பிரஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் டைம் இருக்கும். அந்த ஒரு செகண்டுக்குள்ளார F2ல நீங்க பிரஸ் பண்ணலன்னா உங்க கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல பூட் ஆயிடும், நெட்வொர்க்ல பூட் ஆகாது. அது மட்டும் இல்லாம இப்படி லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க பார்ட்டிஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. அதனால என்ன ப்ராப்ளம்னா உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு 160 GB ஹார்ட் டிஸ்க் வச்சிருந்தீங்கன்னா இந்த 160 GB ஹார்ட் டிஸ்கையும் C டிரைவா ஃபார்மேட் பண்ணிடும். சாதாரணமா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு 50 GBக்கு மேல ஹார்ட் டிஸ்க் தந்தா கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஸ்லோவா ரன் ஆகும். அப்ப நாம RIS சர்வர்ல போய் இந்த F2ல பிரஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி கான்ஃபிகர் பண்ண முடியும். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கு ஆப்ஷன் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு XP லோட் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்கை நீங்க பார்ட்டிஷன் மேனுவலா பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஒர்க்கையும் நம்ம நெக்ஸ்ட் பிராக்டிகல்ல பார்ப்போம்.